வண்டலூர் எங்கே உள்ளது? தமிழகத்தில் சென்னை புறநகர் பகுதியில். சென்னை மையப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர், தாம்பரத்திலிருந்து 7 அல்லது 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது உயிரியல் பூங்கா, முதல் இந்தியாவின் உயிரியல் பூங்கா. இந்த பூங்கா 1985ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் துவக்கி வைக்கப்பட்டது. இதில் என்ன விசேஷம் என்றால், லயன் சஃபாரி, சிங்கத்தை அருகில் சென்று காணும் ஒரு சஃபாரி. இதற்கு பெரியவர்களுக்கு 150 ரூபாய் டிக்கெட்டும், சிறியவர்களுக்கு 50 ரூபாய் டிக்கெட்டும் வாங்கப்படுகிறது. இதோ இங்கு இருக்கும் இந்த வேனில்தான் நம்மளை லயன் சஃபாரி காண்பதற்காக அழைத்து செல்கிறார்கள். பாருங்கள், கூட்டமான இருக்கும் சூழ்நிலையில் காத்திருக்க அங்கே சேர் போட்டு வசதி செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான குழந்தைகள் இதை விரும்புகிறார்கள். இப்பொழுது ஒரு காட்டுக்குள் பயணம். இப்படி பல கேட்டுகளை தாண்டிதான் இப்பகுதிக்குள் செல்ல முடியும். ஏனென்றால் வனவிலங்குகள் இங்கு ஃப்ரீயாக, அதாவது உலாத்துகின்றன. எந்த விதமான கட்டுப்பாடும் அடைத்தும் வைப்பதில்லை. நாம் பார்க்க போவது காட்டுக்கு ராஜா சிங்கம். குழந்தைகளுக்கு பாருங்கள், இந்த மலைப்பகுதி கிட்டத்தட்ட 1470 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய உயிரியல் பூங்கா வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. மானை பாருங்கள், இது பெரிய ரக மான். இப்படி அங்கங்கே தண்ணி குடித்து கொண்டு இருக்கும் மானை பாருங்கள். இப்படி கூட்டம் கூட்டமாக மிகவும் காட்டுக்குள் விளையாடி கொண்டிருக்கின்றன. இப்படி மிருகங்களை அருகில் சென்று பார்ப்பதற்கு இந்த லயன் சஃபாரி மிகவும் உதவியாக இருக்கிறது. அதுவும் குழந்தைகள் வனவிலங்குகளை உயிருடன் நேராக, அதுவும் லைவ் காண்பது என்பது அவர்களுக்கு மிக மகிழ்ச்சி மட்டுமல்ல, அறிவுபூர்வமானது. இங்கே பாருங்கள், ஒரு சிங்கம் உள்ளே படுத்திருக்கிறது. மொத்தம் 4 சிங்கங்கள் பார்த்தோம். 2 வெளியே உலாவிக் கொண்டிருக்கும் சூழலில் இந்த சிங்கம், வெயில் காலம் அல்லவா, வனவிலங்குக்கும் ஓய்வு தேவை. இரவிலே உலாவும் இந்த வனவிலங்கு பகலிலே படுத்து ஓய்வெடுக்கும் காட்சி. காட்டுக்கு ராஜா சிங்கம் என்பதுதான் உண்மைதான். பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது. சிறுவர்களுக்கு குதூகலத்துடன் சற்று பயமும் கூட. ஆனால் தகுந்த பாதுகாப்புடன் அழைத்து செல்கிறார்கள். பயப்படவே தேவையில்லை. வண்டி முழுவதும் கம்பி வலை, கண்ணாடிக்கு வெளியே நீங்கள் காணலாம். எலக்ட்ரானிக் டோர், ஆட்டோமேட்டிக் டோர் லாக், யாரும் திறக்க முடியாது. அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக இந்த வண்டலூர் வனவிலங்கு உயிரியல் பூங்காவில் நீங்கள் சிங்கத்தை மிக அருகில் காணலாம். இதோ பாருங்கள், 2 அடி தூரத்தில் உங்கள் முன் 2 சிங்கங்கள். ஒன்று படுத்திருக்கிறது, ஆண் சிங்கம். பெண் சிங்கம் அருகில் அமர்ந்து நம்மளை உற்று நோக்குகிறது. அதன் பார்வையே ஒரு ராஜ பார்வை. ஏதோ ஒன்று வருகிறதே அப்படி என்று அது நம்மை முறைத்து பார்ப்பதும், குழந்தைகளுக்கு சிங்கம் வாலாட்டுவது மகிழ்ச்சி. இப்படி பயம் கலந்த சந்தோஷம். ஏனென்றால் வனவிலங்குகளே சிங்கம் என்பது மிகவும் தைரியசாலியான விலங்கு, பலமானது. அவற்றை அருகில் சென்று பார்ப்பது என்பது நமக்கும் குதூகலமாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு குதூகலமாகத்தான் இருக்கிறது. இந்த வனவிலங்கு சஃபாரி தமிழகத்தில் வண்டலூரில் மட்டுமே உண்டு. இதோ வாருங்கள், எவ்வளவு அருகில் சென்று இந்த சிங்கத்தை நாம் காணலாம். அதை வெயில் காலம் ஆதலால் மரத்து அடியின் அருகே மிகவும் ஓய்வாக அமர்ந்திருக்கிறது. ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது, ஆண் சிங்கம். மற்றொரு சிங்கம், பெண் சிங்கம் அருகிலே அமர்ந்திருக்கிறது. குழந்தைகளுடைய குதூகலம். ஆகா, இப்படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு நிகழ்வு படிக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சிந்தனையை, வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பது மட்டுமல்ல, அதை பொறுப்பாகவும் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதுபோன்ற உயிரியல் பூங்காக்கள் எடுத்துக்காட்டு. படிக்கும் மாணவர்களுக்கு அறிவுத்திறனை இது கூட்டும். ஆதலால் தான் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் இது போன்ற உயிரியல் பூங்காக்கு அழைத்து வர வேண்டும். எங்கெங்கோ செல்வதை விட மிகவும்
குறைந்த செலவில் நகரின் மையப்பகுதியில் ஒரு வனக்காடு, உயிரியல் வனக்காடு, காடென்றே சொல்லலாம். சுற்றிலும் மலை, 1470 ஏக்கர் பரப்பு என்றால் கணக்கில் கிட்டத்தட்ட பெரிய காடு, ஆங்காங்கே மரங்கள். இந்த சுற்றுச்சூழலில்தான் இந்த வனவிலங்குகள் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பொதுமக்களை அனுபவிக்கிறார்கள். ஏராளமான பாதுகாப்பு வலயத்தைக்குள் தான் நாம் அங்கு செல்ல முடியும். மற்ற பகுதியில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கம்பிவேலி கட்டி விலங்குகள் ஏராளம் உள்ளன. ஆனால் இப்பகுதியில் அப்படி கிடையாது. ஏகப்பட்ட பாதுகாப்பு. இதோ வாருங்கள், ஒரு குழந்தை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பார்த்து முடித்து இந்த காட்டுக்குள்ளிருந்து நாம் மீண்டும் மையப்பகுதிக்கு வர வேண்டியிருக்கும். அங்கு யானை, குரங்கு, மனித குரங்கு, சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி, பாம்பு, கிளி போன்ற பறவை இனங்களும் ஊர்வன, பரப்பன, நீர்வாழ் உயிரினங்கள், முதலை, காண்டாமிருகம், கடல் நீர் நாய் என்று ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கின்றன. உங்களுக்காக மட்டும் குறிப்பிட்ட சில நேர குறைவாக காட்ட வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை கவரும் சில காட்சிகள் மட்டுமே இங்கே காட்டப்படும். பாருங்கள், யானை. ஒரு யானை மண்ணள்ளி விளையாடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மற்றொரு யானை இந்த வெயிலுக்கு ஏற்ற ஷவர் பாத். யானை குளியல் பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளோ பெரிய ஷவர் வேண்டும். இந்த யானை அப்படித்தான். இதோ இங்கு ஒரு யானை ஓய்வாக இருக்க, அங்கு ஒரு யானை குதூகலமாக இருக்கிறது. தண்ணீர் சுற்றிலும் விழ அவற்றில் குஷியாக விளையாடி கொண்டிருக்கும் யானை. குழந்தைகளை இது போன்ற காட்சிகள் மிகவும் கவர்ந்திழுக்கின்றன. குதூகலத்துடன் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் அவர்கள் இந்த யானை குளியலை காணும்போது நமக்கே பழைய நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுகின்றன. இதோ வாருங்கள், உங்களுக்காக மிக அருகில் சென்று இந்த யானை படம் பிடிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை பாருங்கள். பார்ப்பதுடன் இருக்கக்கூடாது. நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு, பொழுதுபோக்கு இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். தாம்பரத்தில் இருந்து ஏராளமான பஸ்ஸுகள், கிளாம்பாக்கம் போகும் பஸ்ஸுகளில் நீங்கள் தாராளமாக ஏறலாம். 10 நிமிட பயணம் தாம்பரத்திலிருந்து. நகர்ப்பகுதியிலிருந்து 40-50 நிமிடங்கள் தான். பாருங்கள், கோடை வெயில், அதற்கு இதமான ஒரு ஷவர் பாத். இப்படி ஒரு ஷவர் பாத். இந்த யானை அந்த இடத்தை விட்டு நகல மறைக்கிறது. இதை வாருங்கள், தண்ணீரை எடுத்து ஊற்றி விளையாடும் இந்த யானை 10 வயது சிறிய ஆடைதான். ஆதலால் அதற்கு குறும்பு ஜாஸ்தி. யானைப்பாகன் சொல்வதை கேட்க மறுக்கிறது. காலை இங்கிட்டும் அங்கிட்டும் ஆட்டிக்கொண்டு காதை ஆட்டிக்கொண்டு. இந்த யானை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை சலிப்பே தட்டார். ஏனென்றால் நம் கோயில், இறை வழிபாடு போன்ற இடங்களில் இவைகளை கண்டு ரசிக்கும். அதுபோல்தான் இந்த காட்டுப்பகுதிகள். இதோ பாருங்கள், குரங்கு, சாதாரண குரங்கள், மனித குரங்கு. இந்த மனித குரங்குகள் ஏராளமாக இங்கு உள்ளன. ஆனால் வெயில் காலம் என்பதால் சற்று உள்ளே தங்கியிருக்கின்றன. இப்பொழுது நாம் பார்ப்பது கருங்குரங்கு, வாளுள்ள கருங்குரங்கு. ஒருவர் உணவை தூக்கி எறிகிறார். அதை சாப்பிடுவதற்காக வருகிறது. விலங்கியல் பூங்காவுக்கு வரும் மக்கள், பொதுமக்கள் விலங்குகளை தொந்தரவு செய்கிறார்கள். வீட்டு உணவுகளையோ வெளியிலிருந்து வாங்கி வரும் உணவுகளையோ பாலித்தீன் கவர், பாட்டில் போன்றவற்றை அவற்றின் மீது எரியாதீர்கள். அவர்களை பயமுறுத்தும் விதமாக இருப்பதோடு இந்த உணவுகள் எல்லாம் விலங்குகளின் உடல்நிலை கோளாறு ஏற்பட்டுவிடும். அதுகள் பழம், காய்கறிகளை சாப்பிட்டு உண்ணு வாழும் உயிரினங்கள். அவற்றுக்கு மனிதன் பயன்படுத்தும் உப்பு, காரம், புளிப்பு போன்றவை ஒத்துக்கொள்ளாது.
அதனால் வனவிலங்குகளை பொறுத்தவரை நாம் அவற்றை ரசிக்கலாம் ஒழிய தொந்தரவு படுத்தக்கூடாது. இதோ பாருங்கள், மரத்தின் மேலே மந்தி, இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மனித குரங்கு எப்படி நடந்து செல்கிறது பாருங்கள். தவழ்ந்து ஒன்று உள்ளே செல்கிறது, இன்னொன்று உங்களுக்கு காட்சி தருவதற்காக அருகே வருகிறது. கீழே சுற்றிலும் தண்ணீர். இங்கு பொதுமக்கள் மட்டுமல்ல, வனத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கு உணவு தருகிறார்கள். அவற்றை வாங்கி சாப்பிடுவதற்காக இந்த மனித குரங்கு வந்துவிட்டது. அதோ பெரியவர் உள்ளே அமர்ந்திருக்கிறார், சிறியவர் உணவுகளை சாப்பிடுகிறார். இதோ பாருங்கள், இந்த மனித குரங்குகள் எல்லாம் நாம் மிக அருகாமலே காண்பது என்பது மிகவும் அரிது. இது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தான் நிறைய இருக்கின்றன. மற்றவை குட்டிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதால், மேலும் வெயில் காலம் என்பதால் அவைகள் வெளியே வர மறுக்கின்றன. சுற்றிலும் தண்ணீர் தொட்டி, அதை தாண்டி பொதுமக்களிடம் இவைகள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு அம்சத்துடன் இவைகள் நிரப்பிக்கப்பட்டன. இதோ பாருங்கள், இத்தனை கம்பி வளையம், அதற்கு முன் ஓடை போன்ற பள்ளம், அதில் தண்ணீர், மரங்கள் மேலே அமர்ந்திருக்கும் மனித குரங்கு. இது சிறுவர்களை மிகவும் கவர்கிறது. ஏராளமான சிறுவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர மறுக்கிறார்கள். உள்ளேயும் வெளியேவும் சென்று வந்து நீங்களும் பார்த்து சென்று மகிழுங்கள்.